எரிமலையில் பேட்டத்துள்ளல் முடிச்சுட்டு மணிகண்டா ஆற்றுல ஸ்நானம் பண்ணுவாங்க. நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சு பண்ண தப்பு, தெரியாமல் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கிடைக்கிற இடம் தான் எரிமலையில் இருக்க தர்மசாஸ்திரா அப்படிங்கிற. இங்கே வந்து தத்துவமசி அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கும். அதாவது நம்ம இங்கே எதை நினச்சி வந்திருக்கோமோ நீ அதுவாகவே ஆவ அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மணிகண்டா ஆற்றுல குளிச்சுட்டு எல்லாருமே அடுத்து போகக்கூடிய இடம் தான் வந்து புத்தன் வீடு. இங்கே தான் வந்து ஐயப்பனுடைய அந்த மேஜிக்கல் ஸ்வாட் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க போகிற இடம் தான் வந்து வாவர் மசூதி. இந்த வாவருக்கும் ஐயப்பனுக்கும் என்ன நட்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவர் வந்து பாண்டிய தேசத்தை சேர்ந்த ஒருத்தர். அங்கிருந்து ட்ரிவான்கோர் வரார். இந்த வாவர் ஒரு கடல் கொள்ளையர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சமயத்தில் இவருடைய மக்கள் வந்து இந்த கடல் கொள்ளையை ஈடுபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஐயப்பன் அப்படின்னு ஒருத்தர் வரார். ஸோ யார் இந்த சின்ன பையன் இவ்வளவு திறமையா இருக்கான்னு சொல்லி வாவருக்கு ஐயப்பன் மேலே ஒரு அக்கறை வருது. நிறைய இடத்துல வாவர் வந்து அதுக்கப்புறம் ஐயப்பனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ஐயப்பனுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு போருக்கு போறாரோ அப்பெல்லாம் வந்து வாவர் கண்டிப்பாகவே அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதாவது நான் ஒரு முஸ்லீம், நீ ஒரு ஹிந்து அப்படின்னு இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளால எந்த ஒரு காரியத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு அப்பவே உணர்த்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே. ஸோ இந்த நட்பு ஒரு மதிக்கிற விதமா ஐயப்பன் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகர பந்தலார்கிட்ட வாவருக்கு ஒரு மசூதி கட்டணும். அது மாதிரி என்ன பார்க்க வர பக்தர்கள் வாவரை பார்த்துட்டு தான் என்னை பார்க்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அன்பான ஒரு